ஹலோ மக்களே 453வது எபிசோட் இப்பலாம் எபிசோட்ல இட்டாச்சியை கட்டுறாங்க. பார்த்தா அவன் கென்னி நைட்டான். சாஸ்கி வந்து கட்டி பிடிக்கான். அண்ணா நீ கென்னி நைட்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பாவை பார்த்துட்டான். அப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல கத்திட்டு ஓடி வரான். என்னடா இட்டாச்சி மிஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா கேட்காரு. ஆமாப்பா நீங்க நல்லபடியா முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசிட்டு வராரு. அப்பா நான் கென்னி நைட்டேன் நிறைய மிஷனுக்கு போறோம்ல அதனாலதான் உங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீ சொன்னதும் கரெக்ட் தான். உச்சியா கிளான் வர இங்க மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குற அந்த 90 அட்டாக் நடந்ததுல இருந்து 3 வருஷம் ஆயிருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பேசிட்டு வராரு. நம்மள ஊர்ல இருந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஹையர் அத்தாரிட்டி வந்து எல்லா இதையும் நம்மளோட வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராரு அவரு. நிறைய உச்சியா மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்பேக்ஷனே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீனும் எல்லாத்தையும் இதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பவரை எடுத்துக்கிடுவோம். அப்பா நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவ அப்பா பேசுறதுலாம் அவனுக்கு பிடிக்கல. அப்பா அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு திசையை திருப்பி விடுதாங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் இவருக்கு தலை குனிதாங்க. ஏன்னா இவர் தான் கேப்டன், அந்த உச்சியாக்கே இவர் தான் தலைவரா இருக்காருன்னு சொல்லிட்டு. பார்த்தா இட்டாச்சி சிரிச்சுட்டே வாரான். எதுக்குடா சிரிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு அப்பா கேட்காரு. அப்பா உச்சியாக்கு ஒரு ஃபேஸ் இருந்தா அது நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரான். உங்க கூட நடந்து வரது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ நடந்துட்டு போயில உனக்கு ஃபேவரட் ஸ்நாக் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை கூட்டு போறாரு. அப்புறம் சாப்பாடு கடைக்கு போறாரு. பார்த்தா அந்த கடையே அடைச்சு கிடக்கு. எல்லாமே வித்துட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து இட்டாச்சின்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஈசிமி வந்துட்டான் அவனை பார்க்க. அவங்க ரெண்டு தனியா பேச வந்திருக்காங்க. உன்னை ஈசிமி சொல்லிட்டு இருக்கா. இட்டாச்சி உங்க அப்பா கூட நீ போய்கிட்டு இருந்த உன்னை போய் நான் கூட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டம்ப்ளிங்ஸ் வாங்கிட்டு அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஆமா நீ இன்னில இருந்து கென்னி நைட்டில உனக்கு ஒரு கிஃப்ட் கூட தர முடியாம நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஈசிமி சொல்லிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ மன்னிப்புலாம் ஒண்ணு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. சரி உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கு ஒரு கிஃப்டா இந்த டம்ப்ளிங்ஸ் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. டம்ப்ளிங்ஸ் போதனுக்கு ஆசை வந்துருச்சு. எங்க அம்மாக்கு இந்த 3 கலர் டம்ப்ளிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுல ஒன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி உனக்கு இது எப்படி எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. சரி நீ சாப்பிட மாட்டில. சரி நானாச்சும் சாப்பிடன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கா. பார்த்தா இட்டாச்சி இதை வேங்கலான்னு போறான். பார்த்தா அவ திங்கிறத பார்த்துட்டு வாயே பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தராம திங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாறுது மூஞ்சி அவனுக்கு. உனக்கு இதுல ஒண்ணு வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னை இட்டாச்சிக்கு ஒரு முறை மூஞ்சிலாம் செவக்க ஆரம்பிச்சிட்டு. பார்த்தா அது பிறகு இட்டாச்சி வாங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அது பிறகு ஈஸி இட்டாச்சி பத்தி சிரிக்கா. உனக்கு இது வந்து ஃபேவரட் ஃபுட் எனக்கு தெரியாது இட்டாச்சின்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த டம்ப்ளிங்ஸ் சாப்பிடுறதுக்கு ஆம்பளையா பொம்பளையான்னு வர பாக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. யாருனாலும் எதனாலும் சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி இட்டாச்சி கேட்கான். நீ சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா உன்னை பார்த்து எனக்கு சிரிப்பா வரும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காவா. ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட சரிங்க யூஸ் பண்ணல உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இட்டாச்சி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி உனக்கு வேற ஏதாச்சும் ஒண்ணு வேணுமான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னன்னாலும் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். உடனே அவ கண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ என்ன கேட்க வர போறதுன்னு புரியுது. ஆனா என்னால அதை தர முடியாதுன்னு சொல்றாவா. ஆனா என்னத்தை தர முடியாதுன்னு சொன்னாலும் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இட்டாச்சியோட டீம்மேட் ஒருத்தன் வந்து நின்றுகிட்டு இருக்கான். வா இட்டாச்சி நம்மளுக்கு இன்னொரு மிஷன் வந்துருச்சு. வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்காம. ஈஸிமி சொல்லிட்டு இருக்கா. இட்டாச்சி என்னால அதை தர முடியாது. ஆனா உனக்கு நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. கண்டிப்பா உன்னோட சரிங்க நான் அவைக்கானாவும் அதுக்காண்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா மிஷன் கிளம்பி போயிட்டாங்க அவங்க. அந்த பூனெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மிஷனுக்கு தான் போயிருக்காங்க அவங்க. இட்டாச்சி நான் அன்னைக்கு ஒரு குணை தந்தானே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தான் இருக்கா உனக்குன்னு ஸ்பெஷலா ரெடி பண்ணது நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு பூனை கேட்டுக்கிட்டு இருக்கா. மத்தவங்களுக்கு போட்ட ரேட்டு மாதிரி உனக்கு போடல உனக்கு கம்மியா தானே போட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை எங்க அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு சொல்றான் இட்டாச்சி. உன்னோட தேங்க்ஸ்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம். ரீசெண்டா வர நடக்கிற மிஷன்ல வந்து நீங்க எது பிரைஸ் வந்து கம்மி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த பாட்டி சொல்றா உங்க தேங்க்ஸ்ல ஒன்றும் வேண்டாம். இந்த மிஷன்ல எது டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே ஜொனின் சொல்றாரு அது வேற மிஷன் இது வேற மிஷன் அப்படிலாம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி உங்க மிஷன் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே கென்னின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மியூசிகா சென்சே இந்த மிஷன்லாம் எதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்க வெறும் பூனை பிடிக்கிற மிஷன்லாம் ஒரு மிஷன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்த அந்த பொண்ணு இந்த கென்னின் பையன் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. டே ரொம்ப கத்தாதீங்கடா என்னோட பேத்தி முடிச்சிட போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சடனா அந்த பேத்தி முடிக்கிற மாதிரி போறா. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டா. அப்பாட நினைக்கானுங்க அவனுக்கு. டேய் நான் ஒன்னும் சாதாரண பூனை வந்து தேடி கேட்கலடா. நான் ஒரு நிஞ்சா கேட்ட தேடி கட்டிட்டு சொல்லிட்டு இருக்காவா. டேய் பூனையோட குகைக்குள்ள போறீங்கடா நல்லா பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனாலதான் இந்த நிஞ்சா டூல தந்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றா. பார்த்தா கேட் டூல் தான் அது. இதெல்லாம் யாரு போடுவான்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இட்டாச்சி இதை போட்டுக்கு நிக்கான். உடனே இந்த பொண்ணு இட்டாச்சி பார்த்து வழிய ஆரம்பிச்சிட்டா. இட்டாச்சி இது உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இட்டாச்சி உனக்கு பாக்கல கோமாளிமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. இது ஒரு மிஷன் தானே இது கண்டி போட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. உடனே எந்த நிஞ்சா கட்ட பிடிக்கணுமோ அந்த போட்டோ காட்டுறாரு ஜொனின்னு. இந்த பூனை இதை பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்றாங்க. பாக்க அழகா இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இனாரி பொண்ணு வந்து இந்த பூனை கூட விளையாண்டுகிட்டு இருக்கா. உன்னை டென்மா கட்டிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த பூனை கூட விளையாண்டுகிட்டு இருக்கா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உன்னை இனாரி அப்படின்னு அக்கால சிரிக்கா. பார்த்தா அவனும் ஆல்ரெடி இந்த பூனை மாதிரி தலையில மாட்டிக்கு நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இனாரியும் டென்மாவும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பூனை விளையாடுறத குச்சி வச்சு அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் பண்ணா சொல்லி டென்ஷன் ஆயிட்டான் டென்மா. உடனே ஜொனின்னு சொல்றாரு டென்மாவும் இனாரி ஒரே டீம்ல போங்க நான் இட்டாச்சி ஒன்னா போறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மாச பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. பூனை தேடி போறாங்க அவங்க. பார்த்தா இட்டாச்சி டீம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த பூனை வழியை கேட்டுக்கிட்டே போறாங்க. பார்த்தா ஒவ்வொரு இடத்தையும் தேடி ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்புறம் ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெரிய பூனை இருக்கு. அந்த பூனை போய் கேட்கறாங்க. பார்த்தா ஒரு வழியா கண்டே பிடிச்சாங்க அந்த பூனை. ஜொனின்னு சொல்றாரு இட்டாச்சி நீ அந்த 2 பேர் போய் கூட்டு வா. ஏன்னா நான் வந்து இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் பூனையை பிடிச்சிட்டு போக வேண்டியதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வழியா இட்டாச்சி அவங்களை தேடி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த 2 சேர்ந்து ஒரு பூனை விளையாண்டுகிட்டு இருக்காங்க இன்னொரு இடத்துல. பார்த்தா டென்மா ஒரு மாதிரி சோகமா இருக்கான். எதுக்கு டென்மா சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த நிஞ்சா கேட்டு சாதாரண கேட்டுன்னு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஸ்பெஷல் கேட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
டே உனக்கு பூனை பத்தி நிறைய தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு இந்த பூனை பத்தில ஒண்ணும் தெரியாது, என்னோட கிளான் லீடர் ஒன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த மெடிசனுக்கு ரொம்ப தேவை உள்ளது என்னன்னா நிஞ்சா கட்டோட முடிதான் தேவைப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ வேணா கொஞ்சம் எடுத்துக்கிட்டே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அப்புறம் நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்காம அதெல்லாம் முடியாதுடா நீ அமைதியா இருந்து சொல்றாவா. யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீ வேணா எடுத்துக்கோன்னு சொல்றாவா. சரி நான் அதை வேணா ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படி சொல்றா அவள்கிட்ட. நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஏன்டா சொல்ல போறேன்னு சொல்றாவா. இட்டாச்சி வந்து உன்னோட சின்ன பையனால அவன்கிட்ட சொன்னா உனக்கு அசிங்கமா சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா இட்டாச்சி தான் மட்டும் வெளியே இருந்தா கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இட்டாச்சி பத்தி ஒன்னொன்னா பேசிட்டு இருக்கா. இட்டாச்சி வெளியே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நம்மள பத்தியே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போதுண்டாப்பா நம்ம உள்ள போவோம்னு சொல்லிட்டு உள்ள போறான். டே நிஞ்சா கேட்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு, மினாசுகி சென்சே வந்து உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பூனையை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு படுத்து கிடக்கு. பார்த்தா இவங்க ஒளிஞ்சிருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன எந்த பொண்ணுமே மதிக்க மாட்டாங்க, எல்லாருமே நீ ரிஜெக்ஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காது. லேடி கேட்டுக்காண்டி தான் இது வந்து போராடிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனாரி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி நம்ம மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சென்சே சொல்றாரு நான் போறேன் நீங்க பின்னாடியே இருங்கன்னு சொல்லிட்டு. சென்சே வராரு. டே உன்னோட ஸ்டோரியை பத்தி எல்லாம் கேட்டேன், அதனால நம்ம ரெண்டும் பேசுவோம்னு சொல்லிட்டு பூனைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆம்பளை பூனோட ரிஜெக்ஷனை பத்தி உனக்கு என்னடா தெரியும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. பூனை நீ என்ன மாதிரி ஃபீலிங் ஆகுறியா எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காம. பூனை சொல்றது உன்னை பார்த்தாலே தெரியுது லேடிஸுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சொன்னோடனே பின்னாடி ரெண்டு பேரும் சிரிக்காங்க நக்கலா. அதுக்கப்புறம் மத்த பூனை அப்படியே பேசிட்டு அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு இருக்காரு பொண்ணுங்கள்னாலே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றாரு. பூனைக்கு டென்ஷன் ஆயிருச்சு, லேடிஸை பத்தி தப்பா பேசுன்னு சொல்லிட்டு மூஞ்ச பரண்டி விட்டுட்டு சரி வாங்கடா நம்ம களத்துல இருங்க சொல்லிட்டு இட்டாச்சி எல்லாரும் வேகமா போறாங்க. பூனை பிடிக்கலான்னு போறாங்க. அவங்க பூனையை வச்சு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா நிஞ்சா கட்டுனால அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காது. எல்லாம் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூனையை பார்த்து பார்த்தா நிஞ்சா கட்டு நொறுக்கிட்டு விட்டு சென்சேவே. பார்த்தா இட்டாச்சி கட்டைக்கு மேலே யாரெல்லாம் மாசா போய்கிட்டு இருக்கான். டே இட்டாச்சி உன்னை விட மாட்டேன்டா, நான் தாண்டா ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்னு சொல்லி டென்மா அனல் வேகத்துல போயிட்டு இருக்கான். பார்த்தா இடிச்சு குப்பர் சாயிரான். என்னன்னு பார்த்தா அது கீழே விழுந்து நுழைஞ்சு போயிருச்சு. டென்மா செதறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இனாரி கத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இட்டாச்சி பார்க்க வரான். பார்த்தா அந்த பூனை வந்து இனாரியை நொறுக்கிட்டு விட்டு பூனை முரட்டத்தனமா இருக்கு, இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஓரளவுக்கு அது என்னெல்லாம் செய்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் குனையை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போறான். சடனா அது காது மூலியமா சென்ஸ் பண்ணுது. அனல் வேகத்துல தப்பிச்சு போய்கிட்டே இருக்காது. சடனா குனையை சுத்தி அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா அது நிஞ்சா கட்டி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. டே உன்னோட குனாய் ஸ்டைல் நல்லா தான்டா இருக்கு, ஆனா என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காது. அப்படியா நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா கொஞ்சம் தள்ளி போயிட்ட, உன்னோட அட்டாக்கு என்னோட அட்டாக்கு கரெக்டா விழுந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். மேல பாருன்னு சொல்றான். பார்த்தா ஒரு குனாய் சொருகிட்டு ஸ்ட்ரெயிட்டா மண்டையில வச்சு அடிச்ச உடனே அப்படி மயங்கிட்டு விழுது. இதுல அப்படியே மீச முடியும் வெட்டி 2 துண்டா போயிருச்சு. அது அடிச்சதுல பூனையை மயங்கிருச்சு. அந்த பூனை முடி எப்படி பறந்து போனோடனே டென்மா அந்த பூனை முடியை கேட்ச் பண்ணிட்டான். ஏன்னா அவங்க அப்பா கண்டி பார்த்தா கேட்ச் பண்ணி முடிக்கான். பார்த்தா கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல போய் செதறி விட போறான். அதுக்குள்ள பார்த்தா இட்டாச்சி அவனையும் காப்பாத்திட்டான். பாட நான் இதை எடுத்துட்டேன்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு வழியை வந்து பூனையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரு வழியும் என்னோட பையனை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பாவும் பூனையும் அம்மா பூனையும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஸ்கில்ஃபுல் இருக்கு, ஆனா பொண்ணுகளை கவர்ந்த அளவுக்கு இவன்ட்டு ஆட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இந்த பாட்டி பூனை சொல்லிட்டு இருக்கு நீங்க ஒரு வழியை நல்லபடியா மிஷினை முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. சரி நல்லபடியா பூனையை பிடிச்சிங்க, அந்த பூனையோட மீசை எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காது. இட்டாச்சி சொல்றான் நாங்க சண்டை போட்டுக்கிற நேரத்தில் லைட்டா கட் ஆயிருச்சு, அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். அவன் நீங்க ஸ்கில்ஃபுல்லா பிடிச்சி வரீங்கன்னு பார்த்தா அதோட மீசையை கட் பண்ணி கூட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாட்டி அந்த மீசையை உங்களால கொண்டு விட முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த மீசையில எங்களால கொண்டு வர முடியாது, காத்தடிச்சு பறந்துட்டுன்னு சொல்லிட்டு. பார்த்தா டென்மா தெரியாத மாதிரியே நின்னுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றிடா இட்டாச்சி, நீ அடுத்த வாட்டி வா, நான் உச்சியா கண்டி நிறைய செய்ய விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டி. அதுக்கப்புறம் பார்த்தா மிஷின் முடிச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. உன்னை இனாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. டென்மா நீ கேட்டது கிடைச்சிட்டு போலுக்கு சந்தோஷமா இருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா ஒரு மாதிரி சோகமா வராம, இது கிடைச்சிருச்சுன்னா நீ சந்தோஷமா இருப்போம், கிளானு நல்லா இருக்குன்னு சொன்னியடா, ஏன்டா ஒரு மாதிரி சோகமா வரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது மட்டும் எங்க அப்பாவை குணப்படுத்திருச்சுன்னா எங்க கிளானு நல்லா சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்டாச்சி பார்த்துட்டு வரான். அந்த பூனையா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எங்க அப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே அவன் கிளானு தானே பேசிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரான். உடனே வந்து டென்மா பேசிட்டு இருக்கான். டே இட்டாச்சி நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படாதான் சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சீன போடான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா இனாரி தலையில அடிச்சு விடுதா. டே இட்டாச்சி நீ அப்படிலாம் பேசாதான் சொல்லிட்டு இருக்காவா. டே இட்டாச்சி உன்னோட ஃப்ரெண்டுடா, அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்குலாம் இவர் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கா இட்டாச்சி. சடனா 2 பேரையும் அடிச்சு நொறுக்குதாவா. டே இட்டாச்சி நீ எப்பவுமே நல்லா தெரிஞ்ச மாதிரி சீன போடக்கூடாது, அமைதியா இருக்குன்னு சொல்றாவா. சரின்னு சொல்றான். உன்னை டென்மாட்ட சொல்றா. டே நீ இனிமேல் இட்டாச்சி வம்புளுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை திரும்பி வந்து டென்மா சொல்லிட்டு இருக்கான். டே இட்டாச்சி என்கிட்ட பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா இனாரி மூஞ்சி அடிச்சு நொறுக்குதா. அடிச்சல டென்மா செதறிட்டான். இன்னார் நீ அடிச்சு அடி எனக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்றான். பார்த்தா பார்த்து இட்டாச்சி அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு இட்டாச்சி சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி இட்டாச்சி ஒன்னா இருக்காங்க. பார்த்தா அந்த பூனை ரீத்தை வச்சு லாண்டுகிட்டு இருக்கான் சாஸ்கி. வாழ்க்கைனாலே பிறக்கிறது, வாழ்க்கைனாலே சாகுறது, ஆனா சில நேரம் வாழ்க்கையில வந்து காப்பாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை காப்பாத்தில வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருமையா இல்ல, ஆனா அதுக்கப்புறம் சொல்றான் அவன் ஒரு கிளான் நல்லா வளர்ந்துச்சுன்னா ஒரு வில்லேஜ்ல வந்து நல்லா பாண்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸா, எல்லா கிளானும் கம்பெனா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாண்டை தாண்டா நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பழசை யோசிச்சு பார்க்கான். ஏதோ ஒரு மிஷனுக்கு பேருந்திருக்கானுங்க. பார்த்தா அந்த மிஷன்ல வந்து டென்மா வந்து இட்டாச்சிக்கு மட்டும் நின்றுட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஒபிட்டும் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா இட்டாச்சி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆனல் வேகத்துல அவன் போய் அட்டாக் பண்ணலான்னு போறான். பார்த்தா இட்டாச்சி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் டென்மாவை 2ஆ வெட்டி வீசிட்டான், சாவே அடிச்சிட்டான். பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி செத்துட்டான். உண்மையான வழினா எனக்கு இன்ன வரைக்கும் எதுனே புரியலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு முதல்ல பிடித்தவங்களை வந்து நான் இழந்த நாள் அன்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப
அப்பந்தான் அந்த வாழ்க்கைன்னு எனக்கு என்னன்னு புரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இட்டாச்சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், பிக் பிரதர் உங்களோட கண்ணை பாருங்க சொல்றான். பார்த்தா சரிங்கன்னு அவைக்கனா இருக்கான் செத்த பிறகு. டே சாஸ்கி ஒரு நாள் இந்த கண்ணு உனக்கு வரும்டா, அப்பந்தாண்டா உனக்கு எல்லாமே புரியும் சொல்றான் இட்டாச்சி. நான் என்ன கஷ்டத்துல இருக்குன்னு உனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காம அப்படியே அழுகுறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.